நான் சேலம்ல வந்திருக்கேன். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா, நான் என்னோட ஃப்ரெண்டு வந்து மைக்ரோஸ் ஃபர்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் நல்லா சொல்லியிருந்தாங்க. ஸோ இவங்ககிட்டலாம் எல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு, நான் இங்கே மொபைல் சார்ஜில் பேசிட்டு தான் இங்கே வந்தேன். நீட்டாக அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு. 3 டேஸில் ஒர்க் நல்லா முடிச்சு கொடுத்துருக்காரு. ஹெட்லாம்பு, சீட் பெல்ட்டு, சீட் கவர்ஸு எல்லாமே ஒர்க் ஃபுல் சாட்டிஸ்ஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. நீட் அண்ட் க்ளீனாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட 100% எக்ஸ்ட்ராவே நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் டு பிரபு. கிராண்ட் விட்டாரா, நியூ கிராண்ட் விட்டாரா டெல்டா மாடல். ஸோ இது ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு செகண்ட் பேஸ் மாடல் தான். இதில் நம்ம நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் ஆஸ் யூஷுவல் பண்ண போகிறோம். ஸோ ஹெட்லைட்டை நம்ம மாடிஃபிகேஷன்ஸ் இதில் கம்ப்ளீட்டாக பண்ண போகிறோம். இந்த லென்ஸ் எடுத்துகிட்டு லென்ஸ் ரிமூவ் பண்ணுற கான்செப்ட் பண்ண போகிறோம். தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கஸ்டமர் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரு செராமிக் கோட்டிங் பாலிஷு, ஃபிலிம்ஸ் கேட்டிருக்காங்க. டியூயல் டோன் மாதிரி ரேப் பண்ணணும்னு கஸ்டமர் கேட்டிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் ரூஃப் ரெயில்ஸ் கேட்டிருக்காங்க கஸ்டமரை. ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு டியூயல் டோன் லுக் வேணும்னு சொல்லி கஸ்டமர் இதில் கொண்டு வந்து தர சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு செகண்ட் பேஸ் தான். இதில் இன்னும் ஒரு டிஸ்பிளே ஸ்பீக்கர்ஸ் மட்டும் இருக்கும். அண்டு இதில் இன்டீரியர் ஃபுல்லாகவே கஸ்டமர் ஒரு தீம் கலர் கொடுத்துருக்காங்க. அந்த வண்டியோட கலர் என்ன தீமோ அதுக்கு ஆல்மோஸ்ட் மேட்ச் பண்ணியே கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ டோர் பேடு, டேஷ்போர்டு, ஸ்டீரிங் எல்லாம் மோல்ட் பண்ண போகிறோம். இதில் வர டிஸ்பிளேவை கஸ்டமர் எடுத்துகிட்டு சொல்லிட்டாங்க. எடுத்துகிட்டு நம்ம 11.8 இன்ச்சில் நம்ம டிஸ்பிளே வித் 360 எல்லாம் பண்ண போகிறோம். தென் அதுக்கப்புறம் ப்ரீமியம் சோஃபா லெதர் சீட் கவர்ஸ் கேட்டிருக்காங்க. இன்டீரியர் எல்லாமே கஸ்டமர் ஒரு தீம் கலர்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே நம்ம பண்ண போகிறோம். இன்டீரியர் எல்லாமே டோட்டலாக. அண்ட் பேக் சைடு ஆல்சோ நல்லா பஃப் பண்ணி கஸ்டமர் வந்து நல்ல ப்ரீமியம் சோஃபா லெதர் சீட் கவர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இது ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு இதை நம்ம எப்படி பண்ணியிருக்கோம், இந்த டெல்டா மாடலும் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம். நம்ம போட்டுக்கிறது எல்லாமே மேக்ஸிமம் சிக்மாவாக தான் இருக்கும், டெல்டா இருக்காது. ஸோ இது வந்து டெல்டாவும் நம்ம நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருக்கோம். செப்பரேட்டாக வரும். பட் வாங்க நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம்னு பார்க்கலாம். ஸோ இதில் பண்ணியிருக்க மேஜரான 2 ப்ராடக்ட் இது தான். ஒன்று டைமண்ட் 2K டிஸ்பிளேவும் அசூமோட 3 இன்ச் லேசர் ஃபோக்கஸ் ஹெட்லைட் ப்ரொஜெக்டரும் மாற்றிருக்கோம். அதில் பாருங்கள், அந்த லென்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். அதில் ஃபுல்லாகவே மாற்றியாச்சு. ஸோ இதோட பவர்ஸ் நான் நிறைய வீடியோஸில் கிராண்ட் விட்டாராக்கே ஸ்பெஷலாகவே நான் காமிச்சிருக்கேன். இதோட பவர் எப்படி இருக்கும், ஹை பீம், லோ பீம்ஸ் எல்லாமே நம்ம காமிச்சிருப்போம். பிகாஸ் இது வந்து லேசர் ஃபோக்கஸ் லென்ஸு. ஸோ இதில் வந்து 3 ஆப்ஷன் வரும்: ஹை பீம், லோ பீம், லேசர் ஃபோக்கஸ். அந்த மாதிரி 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்போம். அதில் அதுக்கும் தனியாக செப்பரேட்டாக சுவிட்ச் வச்சு எப்படி அதை யூஸ் பண்ணுங்கிறதும் நம்ம ஆல்ரெடி பேசிக் கிராண்ட் விட்டாரால் எல்லாத்தையும் காமிச்சிருப்போம். அதுக்கப்புறம் 360 இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் இந்த வண்டியில். இந்த பேஸ் மாடலில் 360 வராது, ஒன்லி டாப்பில் மட்டும்தான் 360 கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. அதனால் அதுக்காக நம்ம சப்போர்ட்டிங் டிஸ்பிளேவும் மாற்றிட்டோம். இது பாருங்கள், 11.8 இன்ச் டிஸ்பிளே மாற்றிருக்கோம். அதுபோக இன்டீரியர் தீமும் மாற்றிருக்கோம். கம்ப்ளீட்டாகவே பார்த்திங்கன்னா அந்த வண்டியோட கலருக்கு மேட்ச் பண்ணி எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கோம். இது வந்து 4GB RAM 64 வயர்லெஸ் கார்ப்பில் ஆண்ட்ராய்டு ஆட்டோ வித் 360யோட கஸ்டமருக்கு மாற்றிருக்கோம். அழகாக அந்த பேனல் கேப்பே இல்லாமல் பின்னாடி பேக் சைடு வந்து கரெக்டாக மோல்டு எடுத்து உள்ளே அழகாக ஃபிக்ஸ் பண்ணி கஸ்டமருக்கு கொடுத்துருக்கோம். இது வந்து ஒரு டியூவல் நாப் டிஸ்பிளே. ஸோ ஒரு சைடில் வந்து நம்ம வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட்டும், ஒரு சைடில் சாங் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் 360 3D வியூஸ் பார்த்துக்கலாம். எல்லா வியூஸுமே கஸ்டமர் செக் பண்ணிக்கலாம் வித் ரெக்கார்டிங்கோட. ஃபுல்லாகவே வந்து 360 ரெக்கார்டிங்கோட நம்ம கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். அண்டு இது ஒரு ஆஸ் யூஷுவல் ஆண்ட்ராய்டு தான். ப்ளே ஸ்டோர் இருக்கும், நீங்கள் என்ன வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 360யும் நீங்கள் ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். 360 வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 3 வியூஸ் பார்த்துக்கலாம். ஒரு சைடுக்கு 3 வியூஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருக்கோம். 2Dலையும் பார்த்துக்கலாம், கஸ்டமர் 3Dலையும் பார்த்துக்கலாம். டாப் வியூ ஆங்கிள்ஸ் எல்லா வியூஸையுமே கஸ்டமர் ரொம்ப தெளிவாக பார்த்துக்கலாம். வித் ரெக்கார்டிங்கோட கம்ப்ளீட்டாக பார்த்துடலாம். தென் இன்டீரியர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ரெட் தீமில், வைன் ரெட் தீமில் வித் பிளாக்கோட டியூயல் டோன் கான்செப்டில் கஸ்டமருக்கு பண்ணியிருக்கோம். டோர் பேடு, டேஷ்போர்டு, சீட் கவர்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த டியூயல் டோன் கான்செப்ட் தான். ரெட் வைன் தீமு ப்ளஸ் பிளாக்கு. ஸோ இது மட்டும் தான் ஃபுல்லாகவே இந்த வண்டி ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். அண்ட் ஆம்ரெஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ஃபுல் பிளாக் வித் அந்த ரெட் வைன் ஸ்டிச்சை கஸ்டமருக்கு பண்ணியிருக்கோம். அண்டு ஸ்டீரிங்கும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அதே கான்செப்ட் தான். இது எல்லாமே ஃபுல்லாக சோஃபா லெதரில் நல்லா பஃப் பண்ணி கம்ப்ளீட்டாக அந்த ஒரிஜினல் கஸ்டமர் சீட்டில் எல்லாமே ஒரிஜினல் ஃபிட்டிங் வேணும்னு கஸ்டமர் கேட்டதுனால ஒரு இடத்துல கூட லூஸ் அடிக்காமல் கஸ்டமருக்கு அந்த ஒரிஜினல் ஃபிட்டிங் என்னென்ன ஷேப்ஸ் இருக்கோ அந்த இடத்துல கஸ்டமருக்கு நீட்டாக இதை வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ரெட் வைன் தீம் அண்ட் பிளாக் இதான் நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம். இந்த கலர் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கிராண்ட் விட்டாரா வச்சுருக்கிறவங்க ஒன்றா டார்க் ப்ரௌன் வித் பிளாக் கேட்பாங்க, இல்லாட்டினா ஃபுல் பிளாக் கேட்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பேசிக் நெசசிட்டிஸ் பார்த்திங்கன்னா அந்த லேமினேஷன் மேட்ஸு, நூடுல்ஸ் மேட்டு இதெல்லாமே கஸ்டமருக்கு நம்ம இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவோம். அண்ட் ஃபுல்லாகவே கஸ்டமைஸ்டாக பண்ணியிருக்கோம். டோர் பேட்சும் பாருங்கள், இந்த ரெட் வைன் தீமில் ஃபுல்லாக லெதர் ரேப்பும், கை ஹோல்ட் பண்ணுற இடத்துல ஃபுல் பிளாக் வித் ரெட் இதில் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி டேஷ்போர்ட் பீசஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரெட் வைன் தீம்லேயே கஸ்டமருக்கு பண்ணியிருக்கோம்.
அண்ட் அது போக பார்த்திங்கன்னா அந்த ஸ்டீரிங்கும் பார்த்திங்கன்னா ஃபுல் பிளாக் வித் ரெட் ஸ்விட்சில் பண்ணியிருக்கோம், மோல்டிங் பண்ணிட்டோம். இட்ஸ் நாட் அ நார்மல் ஸ்டீரிங். அதுக்கப்புறம் வண்டி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டியூவல் டோன் பாருங்கள், ஃபுல் பிளாக்ல டியூவல் டோன் பண்ணியிருக்கோம். அபவ் எல்லாமே பிளாக்கு ஆஸ் யூஷுவல், பிலோ எல்லாமே வண்டியோட கலர்ஸு. தென் ரெயின் வைசர்ஸு, ரூஃப் ரைல்ஸு எல்லாமே கஸ்டமருக்கு ஆஸ் யூஷுவல் பண்ணி கொடுத்துட்டோம். அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ஆன்டிக்ளேரு, சைடை வந்து யூவி சன் ஃபிலிம் பண்ணிட்டோம் பாருங்கள், ஃப்ரண்ட்டில் இருந்து எல்லாமே. இந்த ரூஃப் ரைலும் பார்த்திங்கன்னா மேட்ச்டாக பிளாக்கே கஸ்டமருக்கு பண்ணியிருக்கோம். ரெயின் வைசரும் பிளாக்கு வித் க்ரோமில் பண்ணியிருக்கோம். ஒரு டியூவல் டோன் கான்செப்ட் அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்கோம். அண்ட் மேலே இருக்க ஷார்ட் ஃபன் அந்த முதற்கொண்டு பெயிண்ட் பண்ணியிருக்கோம். தென் க்ரோம் ஐட்டம்ஸ் எல்லாமே பண்ணியாச்சு. வண்டியோட மேண்டட்ரி க்ரோம் ஐட்டம்ஸ் எல்லாமே கஸ்டமருக்கு பண்ணிட்டோம். டெயில் லைட் கார்னர்ஸு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். அண்டு செராமிக் கோட்டிங் பண்ணியிருக்கோம் அந்த வண்டியில். ஸோ செராமிக் கோட்டிங்ஸ் மேக்ஸிமம் நம்ம எல்லா வண்டிக்குமே செராமிக் கோட்டிங் பண்ணி தான் வண்டி தரோம். செராமிக் கோட்டிங் இந்த வண்டிக்கு பண்ணியிருக்கு வித் 3 years வாரண்டியோட. அண்ட் பேக் சேஃப்டி பம்பர் கஸ்டமருக்கு சீட் ட்ராக்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ கஸ்டமர் கேட்ட மாதிரி ஒரு டெல்டா மாடலில் கஸ்டமரோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாடிஃபை பண்ணிட்டோம்.